கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் இனிய வாழ்த்துக்கள். இன்றைய தியானத்திற்காக ஜெபித்த பொழுது தேவன் தந்த வசனம் சங்கீதங்களின் புஸ்தகம் 18ஆம் சங்கீதம் 8ஆம் வசனம். அவர் நாசியிலிருந்து புகை எழும்பிற்று, அவர் வாயிலிருந்து பட்சிக்கிற அக்கினி புறப்பட்டது, அதனால் தழல் மூண்டது. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நம்முடைய கற்பனைகளுக்கு அப்பாற்பட்டவர். அவரைத்தான் நாம் ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம். இந்த சங்கீதத்தில் இந்த 8ஆம் வசனத்திலிருந்து கீழே உள்ள வசனங்களை வாசிக்கும் பொழுது அது நம்முடைய தேவனை பற்றி சில காரியங்களை நமக்கு வெளிப்படுத்துகிறது. அவர் நாசியிலிருந்து புகை எழும்பிற்று, அவர் வாயிலிருந்து பட்சிக்கிற அக்கினி புறப்பட்டது, அதனால் தழல் மூண்டது. மேலும் 9ஆம் வசனம் சொல்லுகிறது, வானங்களை தாழ்த்தி இறங்கினார், அவர் பாதங்களின் கீழ் காரிருள் இருந்தது. ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகத்திலே நாம் வாசிக்கிறோம், வானம் அவருக்கு சிங்காசனம் என்று. அந்த வானங்களை தாழ்த்தி அவர் இறங்கினார். மேலும் கேருபின் மேல் ஏறி வேகமாய் சென்றார், காற்றின் செட்டைகளை கொண்டு பறந்தார், இருளை தமக்கு மறைவிடமாக்கினார், கரும்புணல்களையும் ஆகாயத்து கார் மேகங்களையும் தம்மை சூழ கூடாரமாக்கினார். அப்படியானால் நம்முடைய தேவன் எப்படி இருப்பார் என்றே நாம் சொல்ல முடியவில்லை. 12ஆம் வசனம் சொல்லுகிறது, அவருடைய சந்நிதி பிரகாசத்தினால் அவருடைய மேகங்கள் பறந்து விலகிற்று, கல்மழையும் நெருப்பு தழலும் விழுந்தது, கர்த்தர் வானங்களிலே குமிறினார், உன்னதமானவர் தமது சத்தத்தை தொனிக்க பண்ணினார், கல்மழையும் நெருப்பு தழலும் விழுந்தது. ஹல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம் தேவனை பற்றி நம்முடைய எண்ணம் என்ன என்பது நமக்கு தெரியும். அவர் மனுஷ ரூபமாக நம்முடைய வந்தார், அதே ரூபமாக இருக்கிறார் என்று நாம் சொல்லவே முடியாது. அவர் வானத்துக்குரிய மேனியாக இருப்பார். நாம் வாசித்த இந்த வசனங்கள் அவர் எப்படிப்பட்டவர் என்று சொல்லுகிறது. அவருடைய வாயிலிருந்து பட்சிக்கிற அக்கினி புறப்பட்டதாம், கேருபின் மேல் ஏறி வேகமாய் சென்றார், காற்றின் செட்டைகளை கொண்டு பறந்தார். இவையெல்லாம் நாம் கற்பனைகள் கூட செய்து பார்க்க முடியாது. அவருடைய சந்நிதியின் பிரகாசத்தினால மேகங்கள், அவருடைய மேகங்கள் பறந்து விலகிற்று. இவ்விதமான காரியங்களை நாம் பார்க்கும் பொழுது நாம் ஆராதிக்கிற தேவன் இப்படிப்பட்டவர். நாம் சாதாரணமான தேவனை ஆராதிக்க வரவில்லை. நாம் ஆராதிக்கிற தேவன் நம்முடைய கற்பனைகளுக்கு அப்பாற்பட்ட தேவன். அவர் மிகவும் பெரிய தேவன், தேவாதி தேவன், அவர் உன்னதமானவர். ஆகவே நாம் பணிந்து குனிந்து கர்த்தருடைய சமூகத்திலே நம்மை தாழ்த்தி தேவனை ஆராதிப்போம். அதற்கேற்ற கிருபைகளை தேவன் நமக்கு தந்தருளுவாராக. ஜெபிப்போம். எங்களை கிருபையை நேசித்து பாதுகாத்து வழி நடத்துகிற எங்கள் அன்பின் தகப்பனே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நல்ல நாளுக்காக நன்றி. இந்த ஓய்வு நாளிலே நாங்கள் கர்த்தருடைய சமூகத்தில் வந்து பணிந்து குனிந்து முழங்கார் படியிட்டு எங்களை தாழ்த்தி தேவனை ஆராதிக்க, தேவனுக்கு பிரியமான பரிசுத்தமான ஆராதனை செய்ய கிருபை தருவீராக. நன்றி பரிசுத்த ஆவியானவரே. துதி கனம் மகிமை உமக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறோம் அன்புள்ள பரமபிதாவே, ஆமென். இயேசு கிறிஸ்துவின் சுவிசேஷம் ஒவ்வொருவரையும் சென்றடையும்படியாக இந்த செய்தியை உங்கள் நண்பர்களுக்கு அனுப்பி வைக்குமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்ளுகிறேன். கர்த்தர் தாமே உங்கள் அனைவரையும் அபரிதமாய் ஆசீர்வதிப்பாராக.